ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க. உண்மையாக இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. உலகில் தலை சிறந்த அணி நான் இந்தியாவை சொல்லுவேன். சாம்பியன் ட்ராஃபி வென்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா, இந்தியா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்தும் நியூசிலாந்து தோல்வி குறித்தும் இந்தியா குறித்து ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரீசெண்டாக கிறிஸ் கெயில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணிங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பார்த்தாலே மற்ற அணிகள் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் செஞ்சுருக்காங்க இந்திய அணி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோப்பை வென்றதுக்கு தகுதி எல்லாமே இந்திய அணிக்கு இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி தான் முக்கிய காரணம் இந்த கோப்பை வெல்றதுக்கு. கண்டிப்பாக பாகிஸ்தான் நத்துதா இந்தியா நத்துதான்னு தெரியல, கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அபுதாபியில். கண்டிப்பாக பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஐபிஎல்ல விளையாடின எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உலகத்திலே அதிகமாக கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒரு கண்ட்ரியாக நான் இந்தியாவை சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இவங்க தான் ரொம்ப அபாரமாக இருக்காங்க. அதுக்கு பலனாக இந்திய அணி இந்த கோப்பை வென்றிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. அவர் சொல்கிறது கரெக்டுங்க. இந்த உலகத்திலே அதிகமாக கிரிக்கெட் நேசிக்கிற ஒரு கண்ட்ரின்னு கேட்டால் அது இந்தியான்னு சொன்னார் பாருங்க. அது 100க்கு 100 உண்மை, நான் ஒத்துக்கிறேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தாங்க கிரிக்கெட் வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு பாப்புலர் கேமாக இருக்குது. அதே போல் இந்திய அணி தொடர்ந்து இந்த கோப்பையெல்லாம் வெல்றதுக்கு இன்னும் ரசிகர்களுக்கு ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் வெற்றி பெற்றாங்க. இப்போ அடுத்து சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வேறு தொடங்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு கிரிக்கெட் சீசன், கிரிக்கெட் திருவிழான்னு சொல்லாங்க. ஐபிஎல் வந்துட்டா போதுங்க, ஒரு 2-3 மாதம் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ இந்தியன் டீம் எல்லாம் சப்போர்ட் பண்ணவங்களும் அடுத்து நான் ஆர்சிபி, நான் மும்பை, நான் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுவாங்க. இதெல்லாம் ஒரு கிரிக்கெட்டுங்க, இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட். கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 3 மாதம், இன்னொரு 10 நாள் தான் இருக்குது ஐபிஎல் தொடங்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக அதில் பார்க்கலாங்க. இந்திய அணி எல்லாம் ஒன்றா விளையாடினவங்க இப்போ எல்லாமே ஒவ்வொரு டீமில் விளையாட போகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இந்திய அணி ஒரு தகுதியான டீம்னு சொல்லியிருக்காரு கிறிஸ் கெயில். அது 100க்கு 100 உண்மைங்க. ஒரு கோப்பை வெல்றதுக்கு தகுதியான அணி இந்தியாவுக்கு இருக்குது. அது விராட் கோலி, ரோஹித் சர்மா பற்றி சொல்லியிருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இதில். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி மட்டும் இல்லை, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். கில்லு மட்டும் ஏதோ கொஞ்சம், மற்றபடி ஸ்டேஸ் ஆகி நல்லா ஆடி இருக்கார். ரொம்ப வருஷமாக ஆடுறாரு. அக்சர் பட்டு ரொம்ப வருஷமாக ஆடுறாரு. நம்ம கேஎல் ராகுல், முகமது ஷமி எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஐபிஎல் மூலிமா நல்ல ஒரு அனுபவப்பட்ட வீரர் தான். அதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போது இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு ஒரு ஆதாரமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. நிறைய முன்னாள் வீரர்கள் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கிறிஸ் கெயில் இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங், பேட் கமெண்ட்ஸ் கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். அதனால் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர், லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.